ஹலோ கைஸ், நேற்று வீடியோட பேலன்ஸு இன்னைக்கு பார்க்கலாம். அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க. தொடங்கலாமா? மயில் போகுது பாருங்க. இங்க பார்க்காத, நீ போற பாட்டுக்கு போ. நான் உனக்கு வேண்டி நிப்பாட்டி இருக்கிறதல்ல. அந்த மலையில கைஸ் எனக்கு தெற்று வெட்டினதாக்கும், அதுக்கு தொட்டாப்புல இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. இதுலயாக்கு ஏறி இருந்தோம். இதான் போத்து. நீ எங்களை பார்க்காத, நீ சாப்பிடு. எங்களை பார்க்காதரா, நீ சாப்பிடுறா. அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த வழியாக இறங்கி போனோம். இந்த வழியாக இறங்கி போய் அங்கே இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். இந்த கல் மேலையில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த கல் மேலையில் உட்காந்து சாப்பிட்டோம். அது மாதிரி தான் அங்கே கீழே புல்லிலெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். இங்கே பீலியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நான் ஏறல, நான் பாதி தூரம் தான் ஏறினேன். அவங்க அப்படி மேலே ஏறினாங்க, இதுக்கு மேலே போனாங்க. அவங்க மேலே போய் 2 மணி நேரம் கழிஞ்சு தான் கீழே இறங்கி வந்தாங்க. மேலே ஏறி நல்லா இருந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. நான் அன்னைக்கு ஏறலை. ஒய்ஃபெல்லாம் வந்து வாக்கியெல்லாம் மக்கள்லாம் ஏறினாங்க. ஒய்ஃபு ஏறல சொன்னப்போ நானும் கூட கீழே இருந்துக்கிட்டேன். நாங்கள் ஊருந்து சமைச்சு கொண்டு வந்து இங்கிருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். நான் வர வேண்டிய இடம் வந்துட்டேன். நான் இந்த இடத்துக்கு தான் வந்தது. அங்கிருந்து ரிட்டன் இறங்கியாச்சு. இப்போ இன்னும் ஊருக்கு போயிட்டு இருக்கிறதாக்கும். கொஞ்சம் குழியெல்லாம் இருக்கு ரோட்ல. ஆனா இடம் நல்ல இடமா இருக்கும். நாம அந்த வழிதான், அந்த வழி கூடி இப்படியே வந்ததாக்கும். அப்படி கூடி சுற்றி வந்து இந்த மலையிலேயாக்கும் நாங்கள் போயிருந்தோம். நான் அன்னைக்கு தவறாக சொல்லிட்டேன், இந்த மலையை சொல்லிட்டேன். இது வேற பக்கத்தாடி தான். ஆனால் நான் போயிருந்தது அந்த மலைக்கு, இதில் வர கிடையாது. இது அங்கே தூரத்தில் ஆடு மேய்து பாருங்க. ஒருத்தர் நிக்கிறாரு. ஒரு போத்து மேயுது. கீழே வாய்க்கா. இப்படிக்கா சுற்றி அந்த வழியா அப்படியே போகும். அமைதியான இடமாக்கும். மயில் நிக்குது. நீ பக்கா, உனக்கு வேண்டிதான் வெயிட் பண்ற. நீ பக்கா, என்ன பார்க்காத. முன்னாடி போடா. எஸ்,
நான் போட்டுறேன், அங்கே நிப்பியா? நீ நின்னுக்கோ, நான் கிளம்புறேன். டாட்டா. ஒரு குருவி நிக்குது. ஏண்டா என்ன தைரியமா? அந்த அங்கே நிப்பியா? நான் வரட்டா, பக்கத்தாடி வரட்டா? ஏன் என்னாச்சு? நில்லுடா. ஏண்டா ஓடுற? அதாவது அவன் போயிட்டான், நீயும் போயிட்டியா? வாய்க்கால தண்ணி விட்டுருக்குறாங்க. அதுதான் இப்போ சாக்கடையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க தண்ணியில். இன்னைக்கு தான் விட்டாங்களாம்மா. முதல் வாட்டி விட்டதுனால சாக்கடையில் வேஸ்ட்டுகளெல்லாம் ஒருபாடு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. நீ 2 நாள் கழிஞ்சு வரும்போது இதெல்லாம் போயிடும். நல்ல பியூர் தண்ணி வரும். இதில் இனி குளிப்பாங்க ஆளுங்க. இப்போ இல்லை, 2 நாள் முடிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணின பிறகு குளிப்பாங்க. இந்த தண்ணி போகிறது இந்த பாடத்துக்கு சொல்லுவாங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்குள்ள தண்ணி. இது ஒரு மலையாக்கும். அதுக்கு தொட்ட இந்த பக்கமா வரணும். இது இங்கெல்லாம் நான் போனது கிடையாது. ஆனா பெரிய மலை ஒண்ணு இதுக்கு அந்த பக்கம். நான் ரிட்டன் போயிட்டு இருக்கிற ஊருக்கு. இந்த இடத்தோட பேரு பத்தனாபுரம். இங்கெல்லாம் சாயங்காலமாக்கு மதரசா. போகும்போது சொல்லியிருந்தாங்கல்ல, புதிய பாலம் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே எத்தியாச்சு பண்ணாங்க. ரிட்டன் வந்தாச்சு. நைட்டெல்லாம் வேலை செய்வாங்க. பெரிய வண்டி வர வேண்டாம் சொல்றாங்க. பெரிய வண்டி இந்த வழியா வர வேண்டாம், சின்ன வண்டி மட்டும் இப்போ போனா போதும். வேலை முடிஞ்சிட்டு பெரிய வண்டி விடுறோம். அதையாக தடுத்து சொன்னது. ஆலத்தூர் எத்திட்டேன். இங்கிருந்து 18 கிலோமீட்டர் ஊருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு போய் வர்றதுக்கு. நம்ம போகும்போது வீடியோ எடுத்த 6 தான் இது. இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போகிறதாக்கு நம்ம
ஊருக்கு கிளம்பியாச்சு. போகும்போது நாற்று நட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடம் தான் இது, புனிச்சேரி. அஞ்சரை மணி தான் ஆச்சு. ஆனால் லைட்டாக மஞ்சு விழுகுது. ஃபுல்லாக கிடையாது, லைட்டாக தணுப்பெல்லாம் வர தொடங்கிருச்சு. மஞ்சு வந்துருச்சு பாருங்க, தூரத்துல எல்லாம் பாருங்க, நல்லா மஞ்சு, நல்ல தணுப்பு இருக்குது. இப்போ தணுப்பு கூடிருச்சு. அப்போ நம்ம இங்கேயே இந்த மாதிரி தணுப்புனா, அப்போ ஊட்டியில எந்த மாதிரி தணுப்பு இருக்கும்? கொடைக்கானல், ஊட்டி, இங்கே மூணாறு, கேரளாவில் மூணாறுல எல்லாம் நல்ல தணுப்பாக இருக்கு. இப்போ அங்கெல்லாம் இங்கேயே இப்போ தணுப்பு இருக்குது, நல்ல தணுப்பு இருக்குது. கொடுவாயிர சீட்டம் ஊருக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம கொடுவாயூர் வந்து எத்திட்டோம். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. அப்படி என்னோட ஊர் எத்தியாச்சு. அப்படி நெய்ச்சு ஆயாச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, தணுப்பு வந்தாச்சு. 6 மணிக்கே இங்கெல்லாம் நெய்ச்சு இருக்கும் ஒரு டைமில், இல்லைன்னா 6:40 ஆகும். இந்த டைமில் டிசம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் ஆயாச்சு நைட்டு. அப்படி நான் வீடு எத்தியாச்சு. அப்ப என்னமெல்லாம் செய்யணும் பாப்பா? லைக் செய்யணும், ஷேர் செய்யணும்.